ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் முஃபாஸா த லயன் கிங் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் எப்போதுமே நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். முஃபாஸா இந்த படத்தோட கதை என்னன்னா, ஆப்வியஸாக இந்த படத்தோட டைட்டில்லேயே இந்த கதை இருக்குது. போன லயன் கிங் படத்தில் முஃபாஸாங்கிற சிம்பாவோட அப்பாவோட கேரக்டரை போட்டு சொல்லிடுவாங்க. அந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரி தான் இந்த படம். இப்போ அவங்க படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்துரும். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்தோட மேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். போன லயன் கிங் விட இந்த படத்தில் சிஜி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்தை 3Dல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். குறிப்பாக ஐமேக்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களே மெய் மறந்து இந்த படத்துக்குள்ளேயே போயிடுவீங்க. அந்த விஷுவல்ஸ் அண்ட் மேக்கிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் படம் 2 மணி நேரம் ஓடுது. அந்த 2 மணி நேரமும் வேற ஒரு வேர்ல்டுக்கு கூட்டு போயிட்டாங்க சொல்லணும். அந்த படம் முழுக்கவே நல்லா ரசிக்கும்படி எடுத்திருந்தாங்க. அதாவது இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலமா ஒரு சீனையும் நல்லா எலவேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். குறிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வர மியூசிக்லாம் உங்களை கண்டிப்பா சீட்டேஜ்ல உட்கார வச்சிடும். அது மட்டும் இல்லாம முஃபாஸாவை மாசா காட்டுற சீன்லாம் பிஜிஎம்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நம்ம எப்படி ஒரு பெரிய ஹீரோக்கு அவரோட மாஸ் சீன்ல எல்லாம் எந்திரிச்சு கை தட்டி விசில் அடிப்போமோ, அந்த அளவுக்கு இந்த படத்துல ஒரு சிங்கத்துக்கு நம்ம விசில்ஸ் கை தட்டுவோம். அதாவது இந்த படத்தோட தமிழ் டப்பிங் பத்தி பார்க்கும்போது போன லைன் கிங் படத்துல வந்த சேம் கேஸ்டிங் இந்த படத்தோட டப்பிங் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துல எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சோ இந்த படத்துல நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. பார்த்த பொறுத்த வரைக்கும் மனோபாலா, ரவிசங்கர், அருண் சுவாமி எல்லாம் நல்லா டப்பிங் பண்ணியிருந்தாங்க. அவங்கள இந்த படத்துல மிஸ் ஆனது டிசப்பாயிண்டாவே இருந்தாலும் அவங்கள மேட்ச் பண்ற அளவுக்கு கரெக்டான டப்பிங் ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. லைக் முஃபாஸாக்கு இப்போ அர்ஜுன் தாஸ் தான் டப்பிங் பண்ணியிருக்காரு. அவரோட வாய்ஸ் இந்த முஃபாஸா கேரக்டர் நல்லாவே செட் ஆயிடுச்சு. அதனால கண்டிப்பா யாருக்கும் படம் பார்க்கும்போது ஒருத்தவே செய்யாது. அடுத்தது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் தியேட்டருக்குள்ள போய் உட்காந்து மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் படம் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களே மறந்து இன்டர்வல் வரைக்கும் ரொம்ப நல்லா எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது நம்ம கொடுத்த காசே கழிஞ்சிரும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. இதுல இருந்து இந்த படத்தோட பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ் பக்கம் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு ரசிச்சு பார்த்தோமோ அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் வீடு கொடுக்க முடியலன்னு சொல்லணும். கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வருஷத்துலேயே வந்து பெஸ்ட் ஹாலிவுட் படமா இந்த வந்திருக்கும். அந்த வகையில் இந்த படத்தை கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்னி படங்களுக்கு ஏற்ற நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிரிஞ்சாவே தான் இருந்தது. கிரிஞ்சா இருந்தது சொல்றதை விட ரொம்ப இரிட்டேட்டிங்காக சொல்லணும். போன லயன் கிங் படத்துல எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிட்டு சாங்ஸ்ல மட்டும் கோட்டை விட்டு இருந்தாங்க. இது ஒரு டிஸ்னி படம்ங்கிறதுனால தான் சாங்ஸ்ல இந்த படத்துல பிளேஸ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு பாட்டை போட்டு கொலையா கொண்டுட்டாங்க. மேபி இந்த படத்தை இங்கிலீஷ்ல பார்த்துருந்தா பிடிச்சிருக்குமோ என்னவோ. இது மட்டும் தான் இந்த படத்துல நெகட்டிவா பாக்குறேன். ஓவராலாவே இந்த படம் இந்த ஹாலிடேக்கு ஏற்ற படம் தான் இது. உங்க வீட்டுல இருக்கிற குட்டி குஞ்சு யாரும் கண்டிப்பா இந்த படத்தை கூட்டிட்டு போய் காட்டுங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களும். என்ன ப்ரோ, பெரும் குழந்தைங்க மட்டும் தான் இந்த படத்தை பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. பெரியவங்களும் பார்க்குற மாதிரி தாராளமாக பார்க்கலாம் இதை. ஆனால் ஃபேமிலியோட இந்த படத்தை போய் தாராளமாக பாருங்க. நல்ல 3D தியேட்டருக்கு போய் பாருங்க. அண்ட் நீங்க இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துருந்தீங்க, உங்க ஒப்பீனியன் கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லேசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.